இந்த விசேஷித்த சம்பவத்துல பல வேத பண்டிதர்கள் கருதுகின்றார்கள், இயேசு பிரசங்கித்த எல்லா பிரசங்கல மிக திரளான ஜனக்கூட்டம் இருந்த ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். அப்படின்னா நான் சொன்ன வண்ணமாக கிட்டத்தட்ட 20,000 பேர் கூடி வந்து இயேசுவின் போதனைகளை கேட்கும்படியாக அமர்ந்திருந்தார்கள். சோ கொஞ்சம் என்னோடு கூட கற்பனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு காலையில இந்த கூட்டம் ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு தேவையான ஒழுங்குகளா யாரு செய்திருப்பாருங்க? சீஷர்கள் தான் செய்திருப்பாங்க. எப்படி நம்மளுடைய சபையில கூட பலர் ஊழியத்தை செய்கின்ற மாதிரி அவர்கள் அந்த கூட்டத்திற்கு பல முயற்சிகளும் ஆயத்தங்களும் செய்திருப்பார்கள். இந்த கூட்டம் ஆரம்பிக்கும் பொழுது ஒருவேளை ஒரு 2 பாட்டு பாடி இருப்பாங்க சீஷர்கள். அவங்க ஒரு 1/2 மணி நேரம் பாடி அப்புறம் ஒரு 10:30 மணிக்கு இயேசு கையில கொடுத்துட்டாங்க. இயேசு பிரசங்கம் பண்ணும்படியாக இயேசு கரத்துல கொடுத்துட்டு சீஷர்கள்லாம் போய் அங்க மூலையில உட்கார்ந்து இருப்பாங்க. உட்கார்ந்து என்பதாக இயேசு போதிக்க ஆரம்பிக்கிறார். இயேசு மிக சிறப்பாக போதிக்கக்கூடிய ஒரு போதகர் என்று நான் சொல்வேன். ஏன்னா அவர் போதிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஜன கூட்டம் மெய் மறந்து அவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இயேசுவின் வார்த்தைகளை உன்னிப்பாக கவனிக்கின்றார். சோ நேரம் கடந்து செல்கின்றது. 10:30 மணிக்கு இயேசு ஆரம்பித்தார் கூட்டத்தை. 11:30 மணி ஆனது. 11:30 மணி ஆயும் இயேசு இப்பதான் முதல் பாயிண்ட்ல இருந்தாரு. சீசர்கள் ஒருத்தர் பாக்குறாரு, என்னடா ஒரு பாயிண்ட்டுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, என்ன ஆக போகுதுன்னு. சோ 12:30 மணி ஆகுன்றது. இயேசு அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள இப்பதான் போறாரு. 1:30 மணி ஆகுது. அப்பதான் இயேசு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த செகண்ட் பாயிண்ட்டுக்குள்ள வர போகிறாரு. சோ ஒருத்தரை பார்த்துட்டு சரி ஓகே இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இயேசு முடிச்சிருவாரு. அப்புறம் நீங்க வந்து குருடர்லாம் அந்த பக்கம் நிக்க வைங்க அண்ட் செவிடர்லாம் இந்த பக்கம் நிக்க வைங்க, இயேசு ஒருத்தருக்காக ஜெபிப்பாரு அப்படின்னு எல்லாம் ஒருத்தரை பார்த்து கொஞ்சம் திட்டம் செய்ய ஆரம்பித்திருப்பாங்க. 1:30 மணிக்கு மேல 2 மணி ஆயிடுச்சு. இன்னும் இயேசு முடிக்கல. இன்னும் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. பேதுரு பாக்குறாரு எல்லாத்தையும், என்ன நடக்குதுன்றது அவருக்கு கொஞ்சம் கவலை. பேதுருக்கு என்ன கவலைனா 20,000 பேர் இருக்கிறாங்க. 20,000 பேரு இப்ப 3 மணி நேரம் கூட்டத்துல உட்காந்துட்டாங்க. குழந்தை குட்டியோடு வந்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல இங்க அடிதடி நடக்க போகுது. எல்லாத்துக்கும் பசி எடுக்க ஆரம்பிக்கும். இது இயேசு பிரசங்கம் பண்ணிட்டே போறாரு. சோ பேதுரு எல்லாத்துக்கும் கண்ணில் காமிச்சு வாங்க வாங்கன்னு மற்ற சீஷர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மூலையில ஒரு விசேஷத்து ஒரு கூட்டம் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன், கற்பனை பண்றேன். சரிங்களா? இதெல்லாம் ஆண்டோட வார்த்தை, நான் கற்பனையாக யோசிக்கிறேன் என்ன நடந்திருக்கும். பேதுரு எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன பண்ண போறோம், இயேசு பேசிக்கிட்டே இருக்கிறாரு, முடிக்க மாட்டேன்றாரு. இப்பதான் 2வது பாயிண்ட்டுக்குள்ள போயிருக்கிறாரு. எப்பொழுதும் இயேசு ஒரு 7 பாயிண்டாவது பேசுவாரு. சரி 2னா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன்னா ஆண்டோட வார்த்தை சொல்லிக்கிறது சாயங்காலம் ஆகிற போகுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 4 கடந்துருச்சு. அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கவலை. இவங்க பேசும்பொழுது ஒரு சீசர் சொல்றாரு, யாராவது போய் இயேசுட்ட முடிக்க சொல்லி யாராவது சொல்லணும் அப்படின்றாரு. எல்லாம் ஒருத்தர் ஆமா அது நல்ல ஐடியா தான், முடிக்க சொல்லணும் இயேசுவை. ஸோ யார் அதை சொன்னாரோ அவரே பார்த்து நீ போய் சொல்லு, கூட்டத்தை முடிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் சரி ஓகே நான் போறேன்னு சொல்லி இந்த சீஷர் இயேசு இடத்துல வராரு. இயேசு பிரசங்கிக்க பக்கத்துல வந்து இயேசு இடத்துல ஏதோ ஒன்று சொல்லும் போல நிக்கிறார். இயேசு பிரசங்கத்தை பாதியில நிறுத்தி திரும்பி பார்க்கிறாரு. இந்த சீஷர் ஆண்டுகிட்ட வந்து, ஆண்டவரே பயங்கர அபிஷேகமான வார்த்தை, இவ்வளோ அபிஷேகமான வார்த்தைகள் நான் கேட்டதே இல்லை. நாங்க இப்பதான் பேசிட்டு இருந்தோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ராத்திரி வரைக்கும் பேசுங்க, நாங்க ஒருத்தரும் அசைய மாட்டோம். எவ்வளோ வார்த்தைகள் உங்க இடத்துல இருந்து ஜீவனுள்ள வார்த்தைகள் வருது இயேசுவே, எவ்வளோ அற்புதமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை தான், நாங்க பேசிட்டு இருந்தோம், இந்த ஜனங்கள்லாம் எல்லாம் கொஞ்சம் சலசலப்பாகிற மாதிரி இருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் ஆசீர்வாதம் போட்டு நீங்க கொஞ்சம் முடிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அவரை பார்த்து, ஏன்பா ஏன் முடிக்கணும்? இல்லை ஆண்டவரே அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பசியா இருக்கும், அப்படிதான் நாங்க பேசிட்டு இருந்தோம், அவங்களுடைய நன்மைக்காக நீங்க முடிச்சிட்டீங்களா? ஆண்டவரை பார்த்து சரி நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னா அந்த சீஷருக்கு பகீரனா இருக்கும். அப்படியே ஆண்டவரே சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா திருப்பி எங்க போயிருப்பாருங்க, அந்த சீசனுக்கு போயிருப்பார். போன உடனே அவங்கெல்லாம் என்ன சொன்னாரு ஆண்டவர்? அவன் நின்றுட்டு தலையை சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு, நம்மளே சாப்பாடு கொடுக்க சொன்னாரு. உடனே அங்க இருந்த இன்னொரு சீசன், அட பாவியே உன்னை போய் அனுப்பணுமே, இன்னும் எல்லாத்தையும் குழப்பி விட்டுருக்கிற, நீ என்னத்தை பண்ணுவோம், நம்ம எப்படியா 20,000 பேர்த்துக்கு எப்படி போய் சாப்பாடு கொடுப்போம்? ஒரே பெரிய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருந்திருக்கும். அவங்க பேச 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 ஒரு சின்ன பையன் டிஃபனை தூக்கிட்டு அப்படியே நடக்கிறான்.
அப்படியே ஸ்டைலா நடக்கும்போது பேதுரு பாக்குறாரு. பேதுரு பார்த்தோன்னு உடனே புர்றா கொண்டு வாடா அவன் தரதரன்னு அந்த குட்டி பையனை எடுத்துட்டு வந்து என்னடா வச்சிருக்கிற. உடனே திறந்து பாக்குறாங்க. டிஃபனுக்குள்ள அவங்களுக்குள்ள 5 அப்பம் இருக்கு, 2 மீன் இருக்கு. பேதுருக்கு ஒரே பசி. அவர் கையை உள்ள விட்டு அந்த அப்பத்தை சாப்பிட இருக்காரு. இன்னொரு தட்டியாய், பேதுரு நீ சாப்பிடாதா, அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும், நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு நீ சாப்பிட்டு நம்ம யாருக்கும் ஆகாது அப்படின்னு பேசும்பொழுது ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. சரி என்ன பண்ணலாம்னா, நீ போய் இயேசுவிட்ட இந்த டிஃபனை காமிச்சு பரிதாபமா சொல்லு, ஆண்டவரே நாங்கெல்லாம் போய் பெரிய ஒரு கலந்துரையாடி பேசி டிஸ்கஷன் பண்ண பிறகு இதுதான் ஆண்டவரே கண்டுபிடிச்சிருக்கிறோம் போய் சொல்லு, நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி ஒரு சீஷர் எடுத்துட்டு போறார். திருப்பி இயேசு பிரசங்கிட்டு இருக்கிற நேரத்துல போய் மீண்டும் அவருடைய இன்டரப்ட் பண்ணி அவர் போய் பரிதாபமா நிக்கிறார் டிஃபனோட. ஆண்டவரே நாங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், இங்க இருக்கிறது இந்த டிஃபன் தான் ஆண்டவரே, 2 மீன் இருக்கு, 5 அப்பம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே இயேசு பார்த்துட்டு சிரிச்சுட்டு, நல்லது உட்கார சொல்ல, எல்லாத்தையும் 50 உட்கார சொல்லு அப்படின்றாரு. ஆண்டவரே ஒருவேளை நீங்க கேட்காம போயிட்டீங்க போல, சரியா கேட்கல போல, உங்களுக்கு ஒரே ஒரு பையனை தான் பிடிச்சோம் ஆண்டவரே, அந்த மாதிரி 10 பசங்களாம் இல்ல, ஒரே ஒரு பையனை தான் பிடிச்சோம், எங்க கையில இருக்கிறதெல்லாம் 2 மீன் 5 அப்பம் தான் இருக்கு ஆண்டவரே அப்படின்றாரு. ஆண்டவர் சொல்ல, பரவாயில்ல உட்காரவை, எல்லாத்தையும் 50 பேரை உட்காரவை அப்படின்றாரு. ஸோ சீஷர்கள் எல்லாம் போய் அவங்க எல்லாத்தையும் 50 ஜனங்களை உட்கார வைத்துட்டு அப்புறம் உடனே திருப்பி இயேசு இடத்துல வராங்க. இயேசுவை கொண்டு வா, அந்த டிஃபனை கொண்டு வா அப்படின்றாரு. ஆண்டவர் அந்த டிஃபனை தூக்கி எல்லாத்துக்கும் முன்பதாக பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி அந்த டிஃபனை அவர் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறார். நான் நினைக்கிறேன் அவர் ஜெபம் செய்து ஆசீர்வதிக்கும் போது பேதுரு உடனே ஒரு கூடையை தூக்கிட்டு வந்திருப்பாரு. கூடையை தூக்கிட்டு வந்து ஆண்டவர் இடத்துல அந்த கூடையை கொடுத்து, ஆண்டவரே இந்த மீனெல்லாம் இதுல போட்டுருங்க, இந்த அப்பம்லாம் இதுல போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஆண்டவர் அதில் போட்டு கூடையை தூக்கி ஜெபிச்சிருப்பார். பேதுரு அங்க ஆவலா காத்து விட்டு இருப்பாரு. ஜெபம் பண்ணி முடித்தோடனே முதலாவது பேதுரு அந்த கூடையே ஆண்டவர் இடத்துல இருந்து வாங்கி என்ன பண்ணிருப்பாருங்க, கூடைக்குள்ள பார்த்திருப்பாரு என்ன நடந்திருக்கு. இயேசு இப்ப ஜெபிச்சிருக்கிறாரு, கூடைக்குள்ள ஏதாவது இருக்கா, கூடையை பார்த்தோன்னா திருப்பி கூடை கொடுத்த ஆண்டவர் இன்னொரு தடவை ஜெபிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஏன்னா ஒன்னும் நடக்கலாம் ஆண்டவரேன்னு. ஆண்டவர் சொல்ல, போய் எல்லாத்துக்கும் பங்கு கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ பேதுரு கூடை எடுத்துட்டு, அவர்கிட்ட தான் முதல் கூடை கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஏன்னா அவர் தான் முந்திரி கோட்டை. அதனால அவர் முதல் கூடையை தூக்கிட்டு போய் முதல் ரோல உட்கார்ந்துருந்த முதல் மனிதனை பார்க்கும் பொழுது அந்த ஆளு வாட்டு சாட்டமா பெரிய ஆளு, இப்படி பெரிய சைஸ்ல வேற உட்கார்ந்து இருக்கிறாரு. ஸோ உடனே பேதுரு அவர்கிட்ட போய் கொடுக்கும் பொழுதே அவனை பார்த்து மிரட்டி கூட, பாதி எடு போதும், முழுசா எடுத்துறாத அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சமா முதல் ரோல கொஞ்சமா பிச்சு கொடுக்க ஆரம்பிக்கிற. பேதுரு அப்படியே ஊர்னா வராரு. ஃபர்ஸ்ட் ரோல கொடுக்குறாரு, ஃபர்ஸ்ட் ரோல இருந்து 5 பேர் கொடுக்குறாரு. அப்படியே மெதுவா அந்த மீனும் அப்பம் போகிறத பாக்குறாரு. அந்த ரோ முடியும் பொழுது பேதுரு எடுத்து கொட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா என்னடா அது போயிட்டே இருக்கு, ஒன்னும் நடக்கலையே என்று கொஞ்சம் யோசனை வர ஆரம்பிக்குது. அவருக்குள்ள பயம், ஒரே நடுக்கம். ஏன்னா 2வது ரோல இருக்கிற ஆளுங்க பயங்கரமான ஆட்கள். முதல் ரோக்கு மாத்திரம் சாப்பாடு கொடுத்துட்டு 2வது ரோக்கு கொடுக்காம போயிட்டோம்னா இங்க அவ்வளவுதான், நான் முடிஞ்சேன்ற பயம் அவருக்கு. ஏன்னா நம்மளுடைய சர்ச்சிலே சில நேரத்துல இந்த நியூ இயர் சர்வீஸ்ல 5 பேர்த்துக்கு பண்ணு கொடுத்துட்டு உண்டதை கொடுக்கலன்னா அவங்க என்னங்க அவங்களுக்கு மாத்திரம் கொடுத்தீங்க எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சண்டை போடுற மாதிரி அங்கேயும் ஆள் இருந்திருப்பாங்க. அதனால இவருக்கு ஒரே தயக்கத்தோடு கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த கடைசி ஆளுக்கு வரும்பொழுது அந்த ஆள் எடுக்கிறாரு, திருப்பி பாக்குறாரு, உள்ள உணவு இருக்கு. பேதுருனால நம்ப முடியாத அற்புதம். 2வது ரோ போறாரு, 3வது ரோ போறாரு, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டோட வார்த்தை சொல்லுகின்றது, 12 கூடைகள் நிறைய மீதியான சாப்பாட்டு பொருட்களை சீஷர்கள் எடுத்துக்கொண்டு போனார். என்ன ஒரு அற்புதம் நீங்க நடந்தது பாருங்களேன். இயேசு அன்றைக்கு விசேஷமாக அந்த பெருக்கத்தின் அற்புதத்தை அங்கே செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம்.